பள்ளிக்கு செல்ல ஆபத்தான முறையில் சேதமடைந்த மூங்கில் ஆற்று பாலத்தை தினமும் கடந்து செல்லும் மாணவர்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த தென்னாம்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட மாத்தாம்பட்டினம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் பள்ளி எதுவும் இல்லாத நிலையில் இந்த கிராமத்தை சேர்ந்த 40க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் அருகே உள்ள கோணையாம்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். இங்குள்ள மாணவர்கள் ஆபத்தான முறையில் முல்லையாற்றில் தற்காலிக மூங்கில் பாலம் அமைத்து மறுபுறம் உள்ள பள்ளிக்கு சென்று வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய மாணவர்கள், எங்களின் தொன்னாம்பட்டினம் கிராமத்தில் பள்ளி இல்லை, எனவே இங்கிருந்து மாத்தாம்பட்டினம் சென்று அங்குள்ள பள்ளியில்தான் படிக்க வேண்டியுள்ளது. அந்த கிராமத்திற்கு சென்று வர பிரதான சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்படி சென்றால் 3 கிலோமீட்டர் அதிகமாக சுற்றி செல்ல வேண்டியிருக்கும். இதனால் மாணவர்கள் அனைவரும் வேறு வழியின்றி இந்த ஆற்றுப்பாலத்தின் வழியாகவே சென்று வருகிறோம். முதுகில் புத்தக பையோடு செல்லும் போது சில மாணவர்கள் கால் தவறி ஆற்றிலும் விழுந்துள்ளார்கள். உடனே அங்கிருந்தவர்கள் அவர்களை காப்பாற்றுவார்கள். அப்படி பாலத்தை கடக்கும் போது பலருக்கு அடிபட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு முறையும் பள்ளிக்கு செல்லும் போது பயத்தோடு சென்று வர வேண்டியுள்ளது. மேலும் படிப்பிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. இதனால் அரசு சார்பில் உடனடியாக இங்கு கான்கிரீட் நடைபாலம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் என்று கூறியுள்ளனர். நான் மாத்தாமண்டலத்துல தான் இருக்கிறேன். நான் ஸ்கூல் போனா இந்த பாலத்து வழியா தான் போறேன். எங்களுக்கு ஒரு சிமெண்ட் பாலம் வேணும். இப்படியே ஒரு நாள் நானே உளுந்துட்டேன். அதுல போகவே முடியல. எங்களுக்கு ஒரு சிமெண்ட் பாலம் வேணும். நீங்க தான் கட்டி தரணும். அப்புறம் இப்போதைக்கு போகிறதுக்கு ஒரு மூங்கில் பாலமாச்சும் கட்டித்தாங்க. அதில் போகவே சுத்தமா முடியல. நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி கட்டி தரணும். இந்த சம்பவம் குறித்து பேசிய மாணவி ஹரிணி, இது குறித்து சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணனிடம் கேட்டபோது, பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ள தற்காலிக மூங்கில் பாலத்தை அவ்வப்போது ஊராட்சி சார்பாக மராமத்து பணி செய்து பயன்படுத்தி வந்தனர். ஆனால் தற்போது பெய்த கனமழை காரணமாக மூங்கில் பாலம் வலுவிழந்து பழுதடைந்துள்ளது என்று கூறினார். மேலும் விரைவில் தற்காலிகமாக இரு கிராமத்திற்கு இடையே நடைபாலம் அமைக்கப்படும் எனவும் விரைவில் கான்கிரீட் நடைபாலம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.